இன்றைய தலைமுறையில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? அண்ணாமலை, சீமான், உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின். அன்புமணி. உதயநிதி ஸ்டாலின். நாம் தப்பார் சீமான். இந்த கேள்வி கேட்டீங்களா? யார் 3 பேரு யாருக்கு சொல்றது தெரியல எனக்கு. மத்தியில் வெற்றி பெற போவது காங்கிரஸா பிஜேபியா? காங்கிரஸ். அன்புமணி ராமதாஸ் ரொம்ப வரவேற்கலாம். அன்புமணி. அண்ணாமலை. உங்களுக்கு பிடித்த இசை அமைப்பாளர் யார்? ஏ ரகுமான். என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு பிடிக்கும்? அந்த அந்த இசை இப்போ அது கல்வெட்டு மாதிரி. இதெல்லாம் சாதாரணமா தப்புக்கு உங்களுக்கு பிடித்தது இளையராஜாவா வைரமுத்து? ஒரு பாடலுக்கு வெற்றி காரணம் பார்த்தோம்னா இசையா வரிகள்? இன்றைய தலைமுறையில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? அன்புமணி. என்ன காரணம்? அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கைகள் ஒரு நாட்டை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும், மக்களை எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணும் என்னுடைய அதிக நோக்கங்கள்லாம் அவர் பேசுறதுனால அவரை பிடிக்கும். 2024 தேர்தல் இப்பதான் முடிஞ்சது. வெற்றி பெற போவது பாஜகவா காங்கிரஸ்? பாஜகவா காங்கிரஸ் இந்த தேர்தல் வெற்றி பெறும்? பாஜக தான் வெற்றி பெறும். எப்படி உறுதியா சொல்றீங்க? எப்படின்னாக்க நாட்டுக்கு நல்லது செய்தவங்க தான் வைப்பாங்க. அதுதான். என்ன நல்லது செஞ்சாங்க? என்ன எல்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க. ஆமா. மோடி அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. மீண்டும் ஆட்சி அமைப்பார் கண்டிப்பா. ஆமா, அமைப்பார். உங்களுக்கு பிடித்த இசை அமைப்பாளர் யார்? நமக்கு அதெல்லாம் இசை அமைப்பாளர்கள் அது நமக்கு அது சரியில்லை. இன்றைய தலைமுறையில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? அண்ணாமலை, சீமான், உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின். என்ன காரணம்? என்ன காரணம்னா நாங்க அந்த இதுல கட்சியில இருக்கிறதுனால. அதனாலதான் பிடிக்குமா? அதனால இல்ல, மத்தபடி இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறதுனால இந்த விளையாட்டுத்துறை நல்லா செய்யறாரு. அப்புறம் அவரு தொகுதியில நல்லா செய்யறாரு. அதை பார்த்துட்டு மத்த தொகுதியில எல்லாரும் செஞ்சா நல்லா இருக்கும். 2024 தேர்தல் இப்ப முடிஞ்சு. ஜெயிக்க போகுது காங்கிரஸா பாஜக? காங்கிரஸ் தான். காங்கிரஸ். எப்படி உறுதியா சொல்றீங்க? ஏன்னா விலைவாசி எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்குது. பிஜேபி வரக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. விலைவாசி எல்லாம் அதிகமா இருக்குதுல்ல, அதுக்காக தான் விலைவாசி இப்ப இவங்க கம்மி பண்ணுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க இருக்கும்போது பெட்ரோல் கம்மியா இருந்தது. இது மாதிரி இவங்க கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பிஜேபி தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்க விலை ஏறி போச்சு, கேஸ்ல இருந்து எல்லாமே. உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் யார்? ஏ ரகுமான். என்ன காரணம்? நான் அப்பத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து அதிகமா கேட்டது ஏ ரகுமான். எல்லாம் அதுக்காக மத்தவங்களும் பிடிக்காம இல்ல, டக்குன்னு கேட்கறதுனால சொல்றேன். அவர் பாடின பாட்டுலே பிடிச்ச பாட்டு என்ன பாட்டுனா? ஏ ரகுமான் அவர் பாடின பாட்டுலே அந்த முஸ்தபா பாட்டு இருக்கு, நிறைய இருக்கு அவர் பாட்டு. அது ஒண்ணே எப்படி சொல்றது, மொத்தமா அவர் பிடிக்கும்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு பாடலுக்கு வெற்றி காரணம் பார்த்தோம்னா இசையா வரிகள்? ரெண்டுமே தான். எது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? வெறும் மியூசிக் மட்டும் கேட்டுனே இருக்கிறோம்னா வீட்டுல அமைதியா அது எல்லாருமே கேட்டுக்க முடியாது. ஆல்ரெடி பணம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் மியூசிக் மட்டும் கேட்டுக்கின்னு இப்படி கை தட்டின்னு அப்படி இருக்கலாம். இது நார்மலா நாங்க இப்போ உழைக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் அந்த வரி தான் முக்கியம். பாடலோட வரி அதுல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான அந்த வரியும் இருக்குது. மியூசிக்ல மெலோடி அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணா அது ஓகே தான். ஆனா வரி தானே அடுத்த கட்டத்தை நம்ம நகர்த்துறது. அதுதான். உங்களுக்கு பிடித்தது இளையராஜாவா வைரமுத்து? அதாவது ரெண்டுமே முக்கியம்தான். ஒண்ணு இல்லாம ஒண்ணு நல்லா இருக்காது. அது அவங்களுக்குள்ள என்ன அது நம்மள இப்ப நாளைக்கு நம்ம என்னதான் நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும், சண்டை வரும். அது அவங்களுக்குள்ள. இன்னைக்கு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, இவரை தான் பிடிக்கும் அவர் பிடிக்கும் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே பிடிக்கும். ஐயா, இன்றைய தலைமுறையில சிறந்த தலைவர் யாரு? அண்ணாமலையா, சீமானா, உதயநிதி ஸ்டாலின்? உதயநிதி ஸ்டாலின். என்ன காரணம்? என்ன காரணம், நாங்கெல்லாம் பெரியாருங்கெல்லாம் வருஷம் கலைஞர்ல இருந்தா ஸ்டாலின் பார்த்தாச்சு. அடுத்த வருஷம் அவர் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்து வந்தவங்க. நாங்க தந்தை பெரியார் இருக்கிற முதல்ல இதுல இருந்தார் ஜஸ்டிஸ் பார்ட்டில. அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் மனசா போறத வெளியே அதுல
அவர் தன்மான உணவை ஊட்டி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கு உண்மையான இதெல்லாம் அவரால் தான் நடக்குது. 2024 தேர்தல் இப்போ முடிவுகள் வந்து அடுத்த மாதம் அண்ணாமலை பிரியாணி சாப்பிட போறான். வெற்றி பெற போகுது யாரு? நாங்க தான். நாங்க 2 பேர் தான். நீங்கன்னா யாரு? நானு என் பங்காளி இருக்கான எடப்பாடி. எங்க வீட்டுல இருந்தானே போனாங்க. எல்லாம் ஒண்ணுதான், ஒரே கொட்டையில ஒண்ணுதான். மத்தியில் வெற்றி பெற போகுது காங்கிரஸா பிஜேபியா? காங்கிரஸ். எப்படி உறுதியா சொல்றீங்க? எப்படி இருக்குன்னா, இந்த தேர்தலுக்காக அந்த ராமரை வச்சு நாடகம் நடத்தினாங்க, ராமரை வச்சு அரசியல் நடத்தினாங்க. 2. 3வது ஒரு சொன்னது பூரா ஒன்று செய்யல. ஒரு பெண்களுக்கு இவ்வளவு தர கொடுக்கல. அப்புறம் எல்லா பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இன்னும் கொடுக்கலாம் கொடுத்துதான் வராங்க. உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் யாரு? இசையமைப்பாளர் யாரு? சொல்லுங்க. விஸ்வநாதன், ராமமூர்த்தி. என்ன காரணத்துக்காக அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? அந்த இசை இப்போ அந்த கல்வெட்டு மாதிரி இதெல்லாம் சாதாரணமா டப்புக்கு. சரி, ஒரு பாடல் வெற்றி பெற காரணம் வந்து வரியா இசையா? வரி. அந்த பாட்டு எழுதானே அவருடைய அந்த அப்புறம் இசை மெட்டு கேட்டது. உங்களுக்கு பிடிச்சது இளையராஜாவா வைரமுத்தா? வைரமுத்து. இளையராஜா பிடிக்காதா? இல்ல, இசை தானேங்க. பாட்டு எழுதுனா எல்லாரும் இசை வைக்க முடியும். பாட்டியால நீ எப்படி இசை வைக்க முடியும்? இந்த தலைமுறையில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? நாம் தமிழர் சீமான். என்ன காரணம்? அவரோட சொல்ற எல்லா கருத்துக்களும் வாக்காளர்கிட்ட காசு வாங்காம வாக்காளர் காசு கொடுத்து வாக்காளர் திருப்பி கொடுத்து வர்றாங்க. அதான் சீமான். என் வயசு 70 ஆனாலும் என் தலைமுறைக்கு சொல்றது அதுதான். சீமானுக்கு போடு வளர்ச்சி வரும். அதான் 2024 தேர்தல் முடிஞ்சது. அடுத்த மாதம் வந்து முடிவுகள் வந்து வெளியாகுது. வெற்றி பெற போவது மத்தியில் யாரு நினைக்கிறீங்க? காங்கிரஸ், பிஜேபி, மற்றவை? அதுல டைவர்ட் ஆகக்கூடாது. இந்த பாராளுமன்றத்துல 8 சீட்டு நம்ம சீமானத்தை ஜெயிப்பார். 8 சீட்டு ஜெயிப்பார். உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யார்? இளையராஜா. என்ன காரணமா வரும்? இல்ல, அது மெல்லிசை பண்றது. உங்களுக்கு பிடித்தது இளையராஜாவா வைரமுத்து? இளையராஜா. ஆனா ஒரு இசை வந்து வெற்றி பெறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இசை நினைக்கிறீங்களா, அதுல வர வரி நினைக்கிறீங்களா? எனக்கு பிடிச்ச ஆள் இருக்குல்ல, அந்த வரி இல்ல, கண்ணதாசனோட வரி டப்பு டப்புன்னு அடிக்கிற வரி அது மனசுல இருக்குது. அப்படியே யதார்த்த வாழ்க்கையில உங்களுக்கெல்லாம் கிடைக்காது. 60 வயசுல கிடைக்கிறது வேற, உங்க வயசுல கிடைக்கிறது வேற. இந்த தலைமுறையில் ஒரு நல்ல தலைவர், சிறந்த தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? சீமான், அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின். இந்த கேள்வி கேட்டீங்களா? அது 3 பேர் யாருன்னு சொல்றது தெரியல எனக்கு. உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யாரு? வாங்க, பொதுவான கேள்வி தான். இசையமைப்பாளர், மியூசிக் டைரக்டர். விஜய் ஆண்டனி. என்ன காரணத்துக்காக அவர் பிடிக்கும்? காரணத்துக்குன்னா பிடிக்கும், மியூசிக் டைரக்டர் பிடிக்கும், மியூசிக் நல்லா. ஒரு பாட்டு வெற்றி பெறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வர லைன்ஸா இல்லைன்னா மியூசிக்கா? மியூசிக்கும் லைன்ஸும் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது இளையராஜாவா வைரமுத்தா? இளையராஜா. என்ன காரணத்துக்காக அவர் பிடிக்கும் சொல்ல முடியும்? அவரோட இது பழைய அந்த சாங்ஸ் எல்லாமே பிடிக்கும். இந்த தலைமுறையில ஒரு சிறந்த இளைஞருக்கான ஒரு தலைவர்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை, அன்புமணி அவர்கள், சீமான் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நல்ல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வேணும்னா இனிமேல் வர சென்ற காலகட்டங்களில் அருமையான ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு நல்லதை சொல்ற ஒரே அன்புமணி ராமதாஸ் ரொம்ப வரவேற்கலாம். ஏன்னா சில திட்டங்கள்லாம் நல்லபடியா இருக்கு, நல்லா சொல்றாரு, மக்களுக்கு புரியுற மாதிரியும் பேசுறாரு. இப்ப இருக்கிறவங்களாம் வந்து ஏதோ அவ்வளோ இதுவாக பேசல, ஏதோ வந்து பேசுறாங்க, ஏதோ நடத்துற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு வந்து அன்புமணி வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. அன்புமணிக்கு தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஜனங்க கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். அந்த தமிழ்நாடு நல்லா இருந்தா டெல்லியே நல்லா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு. 2024 தேர்தல் வந்து முடிஞ்சிருச்சு போன மாதம்.
அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் வெளியாகும். வெற்றி பெற போவது யார் நினைக்கிறீங்க? பாஜகவா, காங்கிரஸா, மற்றவை? அதிக இப்ப அப்ப இருந்த காலகட்டங்களும் இப்ப இருக்கிற காலகட்டங்களும் அதிக மோடிக்கு தான். என்ன காரணம்? பிஜேபி. ஏன்னா அவர் என்ன செய்ய போறேன், என்ன செய்யல, என்னென்னலாம் செஞ்சிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கிறேன். இந்த டிஎம்கே அரசாங்கம் இவங்க எதுவுமே பண்ணல, எதுவுமே எங்களை பத்தி சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறக்குள்ள ஒரு மனக்கசப்புல கூட இருக்கலாம், அதனால எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாருமே. அவங்களே யாரு நம்ம இப்போ தாமரைக்கு நின்று நம்ம சவுந்தரசி அந்த அம்மா கூட சொன்னாங்க, எல்லாம் குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்க. ஆனால் வந்தால் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, ஆனால் தெரியல. ஆனா இவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்க கொடுத்தான்றாங்க, இவங்க கொடுக்கலன்றாங்க. அது ஒரே பாயிண்ட் போதும். உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யார்? இப்போ இருக்க சொல்றீங்களா? உங்களுக்கு பிடிச்சது யார் இசையமைப்பாளர்? என்றும் இப்போ யார் யாரும் புதுசு புதுசா வராங்க, எனக்கு அவ்வளவு ஓடி பிடிக்கும். எப்பவுமே இளையராஜா சாங் நல்லா பிடிக்கும். எப்பவுமே யுவ சங்கர் ராஜா அவருக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாட்டு கேட்டு எல்லாமே புது ஜென்ரேஷனுக்கு அப்படிலாம் பாடுவார். அதுக்கு முன்னாடி MS விஸ்வநாதுக்கு அடுத்தது வந்தா இவங்க, அப்புறம் இடையில வந்தாங்க. ஓரளவுக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு. இளையராஜா சாங் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படியே மடங்கலாம். அவர் பாட்டுலயே உங்களுக்கு சிறந்த பாட்டு, பிடிச்ச பாட்டு எந்த பாட்டு? என்ன சொல்லியிருக்காரு, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு சில கருத்துக்கெல்லாம் சொல்லி அந்த பாட்டு. அப்புறம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்க்கையிலையும் பொம்பளை இதுதான் நம்பலையான்னு அதையும் பாட்டிருக்காரு. ஏன்னா அவரு பாட்டுகள் அத்தனை கருத்துள்ள பாட்டுங்க, எல்லாம் நல்ல பாட்டு கருத்தா சொல்லியிருக்காரு. இளையராஜா ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு வெற்றி பெறுவதற்கு காரணம் இசை நினைக்கிறீங்களா, வரிகள் நினைக்கிறீங்களா? அந்த வரிகள் கூட சேர்ந்த இசையும் அதை பாடுற மெட்டுக்காலுக்கு இளையராஜாவுக்கு, அதாவது இசையமைப்பாளர்கள் தான் அதுக்கு, அவரால் தான் அது வெற்றி பெறுது. அந்த பாட்டு எழுதுறாரு, அதை பாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரு? பாடுறவரும் அதை அமைச்ச இசையமைப்பாளர் அவங்க தான். கடைசியான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா பிடிக்குமா வைரமுத்து அவர்களை பிடிக்குமா? வைரமுத்து பாட்டு அவர் கவிஞர் தானுங்க. இளையராஜா பிடிக்குமா வைரமுத்து பிடிக்குமா? இளையராஜா இசையில பிடிக்கும். அவர் எப்பவுமே பிடிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட அவரு எல்லாருமே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொருத்தர் இருந்தாருங்களா, பாடகர் இன்னொருத்தர் இருந்தாருங்களா, அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், எஸ்பி. அவருக்கு இன்னொருத்தர் 4000 பாட்டுக்கிட்ட எழுதியிருக்காருங்க. வரமாட்டேங்க அவருக்கு. இப்போ வயசான ஜேஜி எம்ஜிஆருக்கெல்லாம் ஒரு உளச்சுற்றாலைக்கெல்லாம் பாட்டு எழுதியிருக்காருங்க. அவர் இறந்துட்டாருல. அவரும் ஒரு 400 படுத்துக்கிட்டே இருக்காரு. அவரும் நல்ல மனுஷன். இன்றைய தலைமுறை உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? அண்ணாமலை, சீமான், உதயநிதி? அன்புமணி. என்ன காரணம்? நல்லா படிச்சவரு, நல்லா ஒரு தொலைதூர பார்வைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார். அடுத்த வருஷம் நடக்கிறது இந்த வருஷமே சொல்லுவார், இன்னைக்கே சொல்லுவார். அவரோட கொள்கை கோட்பாடு எப்படி பாருங்க? அவருடைய கொள்கை பாடலாம் அவர்லாம் அவசியம் தமிழ்நாட்டுக்கு சிஎம் இருந்தா ஒரு 5 வருஷம் இருந்தா தமிழ்நாடு எங்கேயோ தொலைதூர வளர்ச்சி பாதைக்கு போயிடும். 5 வருஷம் சிஎம் இருந்தால் போதும், தமிழ்நாடு எங்கேயோ போயிடும் வளர்ச்சி பாதை. 2024 ஜெயிக்க போறியா? காங்கிரஸ், பிஜேபி? 10 ஆண்டு காலம் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? மோடி அவரோட செயல்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கு? அவரு செய்யற செயல்பாடு பூராமே அதான் சொல்றேன். பாத்ரூம் கட்டினா கூட டைரக்டா போய் சேருது. 2.5 லட்சம் ரூபாய் தொகுப்பு வீடு கிராமத்துல எடுத்துக்கின்னு வச்சுக்கா, ஓலை குடிசை வீடு எல்லாம் இன்னைக்கு புள்ளிங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வீடு சௌகரியமா இருக்கு. உங்களுக்கு பிடித்த இசை அமைப்பாளர் யார்? இசை அமைப்பாளர் எனக்கு பிடிச்சது இளையராஜா. என்ன காரணம்? அவரு கதை எழுதுறது, வசனம் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு பாடல் வெற்றி அடைய காரணம் இசையா, வார்த்தை? இசை. உங்களுக்கு பிடிச்சது இளையராஜாவா, வைரமுத்தா? இளையராஜா. இன்றைய தலைமுறையில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? அண்ணாமலை, சீமான், உதயநிதி? அண்ணாமலை. என்ன காரணம்? ஒரு தெளிவு, நேர்மை, போல்ட், தைரியம், 2வது படித்தவர். இதுதான் மெயின் காரணம். இப்போ ஒரு IPS அதிகாரிக்கு எல்லாமே தெரியும், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லாம் எல்லாமே தெரியும். அதனால கண்டிப்பா அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. 2024 இப்போ தேர்தல் முடிஞ்சது. இதுல வெற்றி பெற போது யாரு நினைக்கிறீங்க? காங்கிரஸா, பிஜேபியா, இல்ல மற்றவை? இதுல இந்தியாவுக்கு கேக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு?
இந்தியாவில் கட்டாயமா எழுதி வச்சுங்க பிஜேபி தான். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன் கடைசி நேரத்துல எப்படி வேணா மாறனால எது வேணா கண்டிப்பா மாறுறது சான்ஸே இல்லை. கண்ணு கட்டுறது எதிராளியும் கிடையாது மோடி. இதுதான் உண்மை. எதிராளியும் கிடையாது, பகையாளியும் கிடையாது, போட்டியும் கிடையாது. எதிர்கட்சி காங்கிரஸ் இருக்கும்போது எதிராளியில இருந்தா எப்படி? எதிர்கட்சி காங்கிரஸ்னா காங்கிரஸ்ல ஒரு யாராச்சும் நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு யாருமே பேசல. புரியுதுங்களா? பாருங்க, நான் தான் தலைவர் இல்ல நான் தான் தளபதி அப்படின்னு கூட பேசுறதுக்கு இல்லை. காங்கிரஸ்காரங்க எல்லாருமே பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்க முடியாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யாரு? இசையமைப்பாளர் 2 பேரை சொல்லாம ஒருத்தர் சொல்லாமா? உங்க விருப்பம் எத்தனை பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இளையராஜா, 2வது ஏஆர் ரஹ்மான். ஆமாங்க. என்ன காரணத்துக்காக அவங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிக்கும்? சரி, ஏஆர் ரஹ்மான் இந்த இளையராஜா ஒரு இசையில ஒரு மாற்றம் ஏற்படுத்தினாரு. அந்த காலத்துல இருந்து இப்ப நவீன காலத்துக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தினாரு. இதை புதுமையை புகுத்தினவர் ஏஆர் ரஹ்மான். ஒரு பாடலுக்கு வெற்றி இசையா வார்த்தைகளா வரிகள்? அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன். அதாவது இசை தான் வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்களா, இப்ப அன்னக்கிளியில ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டான்னு அன்னக்கிளி பூரா அந்த இளையராஜா இசைக்கோசரமே ஓடுனது அப்படின்னு பார்க்க போனா அதே பல உதாரணமா எடுத்துக்கலாம். இசை தாங்க. இசைதான். ஆமா. உங்களுக்கு பிடித்தது இளையராஜாவா வைரமுத்து? இதுல இசை இல்லையா? இசையில இளையராஜா வைரமுத்து 2 பேர்ல உங்களுக்கு யாரு பிடிக்கும்? இளையராஜா. நன்றி.